ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஹாட்டான நியூஸை தான் அரசியல் பற்றி பார்க்க போகிறோம். எல்லாமே முடிந்தது, இனி எடப்பாடி ஆட்டம் ஆரம்பமாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தமிழகத்து அரசியலில் உழுக்கக்கூடிய அடுத்த ஒரு அதிர்ச்சி தகவல்களானது வெளியாகிருக்கு. ஆக்சுவலி தமிழக சட்டசபை தேர்தல் சமீபத்தில் தான் நடந்து முடிந்தது. அதனுடைய ரிசல்ட்டு வெளியாகி இருந்தது. மே 4ஆம் தேதி அதனுடைய ரிசல்ட்டு வெளியாகி இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் 108 இடங்களில் தனிப்பெருமையாக ஜெயித்திருந்தார். ஆனால் ஜெயித்திருந்தாலும் ஆட்சி அமைக்கிறதுக்கு இன்னும் வலுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடியவில்லை. அதற்கு காரணம் அதிமுகவும் திமுகவும் என்ற ஒரு செய்தியானது வதந்தியாக பரவிட்டுருக்கு. ஸோ அதுக்கு இப்போ அடுத்து ஒரு தீனி போடுற விதமாக எல்லாம் முடிந்துருச்சு, இனி எடப்பாடி ஆட்டம் தான் ஆரம்பமாகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தாள்களானது வெளியாயிருக்கு. வெளியான அந்த தாள்களை தான் இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ அப்படி என்ன வெளியாயிருக்கு அப்படிங்கிற அந்த நியூஸை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது எடப்பாடி பராக் ஆட்டத்தை தொடங்கக்கூடிய அதிமுக சென்னைக்கு திரும்பவும் எம்எல்ஏக்கள் அடுத்த மூவு இதுதான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு நியூஸ் ஆனது தற்போது ஹாட்டாக வெளியாயிருக்கு. ஸோ வெளியான இதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தமிழக அரசியலில் தாவேகா ஆட்சி அமைப்பது தொடர்பான பரபரப்பு உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டிருந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது சென்னைக்கு திரும்பி வருவது பரபரப்பை மக்களிடையே கிளப்பியிருக்கு. இந்நிலையில் இன்று நடைபெறவுள்ள அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் தமிழக அரசியலில் முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்துமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. ஆனால் ஆட்சி அமைக்க தேவையான 118 உறுப்பினர்கள் ஆதரவை பெற முடியாததால் ஆட்சி அமைப்பதில் தொடர்ந்து சிக்கல்கள் நிலவி வருது. இதில் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் ஆதரவை தாவேகா பெற்றிருந்தாலும் பெரும்பான்மைக்கு தேவையான உறுதியான எண்ணிக்கை இன்னும் கிடைக்கவில்லை. இந்த சூழலில் அதிமுக அமைதியாக அரசியல் நகர்வுகளை மேற்கொண்டு வந்தது தெரிய வருது. குறிப்பாக புதிதாக தேர்வு செய்யப்பட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களில் 30க்கும் மேற்பட்டோர் கடந்த 2 நாட்களாக புதுச்சேரியில் உள்ள சொகுசு ரெசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதன் மூலம் எம்எல்ஏக்கள் குதிரை பேர அரசியலில் சிக்காம பாதுகாக்கப்படுகிறார்களா என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. நேற்று முன்தினம் இரவு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீரென புதுச்சேரி சென்று அங்கு தங்கியிருந்த எம்எல்ஏக்களோடு முக்கிய ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பில் தற்போதைய அரசியல் சூழலில் தாவேகா ஆட்சி அமைப்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள், திமுகவின் அரசியல் நகர்வுகள் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவாக பேசப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுது. அதே நேரத்தில் திமுக வெளியிலிருந்து அதிமுக அரசுக்கு ஆதரவு அளிக்கலாம் என்ற தகவல்களும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதை திமுக அதிகாரப்பூர்வமாக மறுத்தாலோ அதிமுக தரப்பு மறுப்பு தெரிவிக்காமல் இருப்பது பல்வேறு சந்தேகங்களுக்கு வழிவகுத்துட்டு இருக்கு. இந்த நிலையில தான் இன்று சென்னையில் நடைபெற உள்ள அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. புதுச்சேரியிலிருந்து தற்போது எம்எல்ஏக்கள் சென்னைக்கு புறப்பட்டு வருவதால் கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவாரு அல்லது எதிர்க்கட்சியாக செயல்படுவதாக அறிவிப்பாரா என்ற கேள்விகள் எழுந்திருக்கு. குறிப்பாக தாவேகாவுக்கு எந்த சூழலில் ஆதரவில்லை என்ற நிலைப்பாட்டை அதிமுக ஏற்கனவே தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடப்படுது. இதை தொடர்ந்து மற்றொரு பக்கம் தாவேகா ஆட்சிக்கு வந்தால் அதிமுகவின் அரசியல் எதிர்காலம் பாதிக்கப்படும் என்ற அச்சம் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகளிடம் இருப்பதாக கூறப்படுது. இதனால் எப்படியும் கட்சியை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அதிமுக மிக கவனமாக நகர்வுகளை மேற்கொண்டு வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் ஆளுநர் அருளஹர் இன்னும் எந்த தரப்பையும் ஆட்சி அமைக்க அதிகாரப்பூர்வமாக அழைக்காததால் தமிழக அரசியல் த்ரில்லர் நிலைக்கு சென்றிருக்கு. இன்று நடைபெறக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் மற்றும் அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் அடுத்த அரசியல் அத்தியாயத்தை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய அம்சமாக இருக்கும் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். தற்போது இந்த விஷயந்தான் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வெளியாகி பரவிட்டுருக்கு. ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு பக்கம் இந்த ஒரு நியூஸும் வெளியாயிருக்கு. காமராஜ் ஆட்சி அமைக்க திட்டம் மாதிரியும் கையும் களவுமாக விஜய் சிக்கியதாகவும் ஆளுநர் இருக்கக்கூடிய முடிவு இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு நியூஸும் வெளியாயிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், அதையும் இந்த வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள். தமிழக அரசியலில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிரடி திருப்பங்கள் அரங்கேறிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கு.
தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அமமுக அதாவது அமமுக எம்எல்ஏ காமராஜரை மையமாக கொண்டு வெடித்துள்ள குதிரை பேர சர்ச்சையில் அரசியல் சூழலை மேலும் பரபரப்பை கிளப்பி இருக்கு. இந்த விவகாரம் நேரடியாக ஆளுநர் மாளிகை வரை சென்றிருப்பதால் தமிழகத்தில் ஜனாதிபதி ஆட்சி அமுல்படுத்தப்படலாம் என்ற கேள்வி எழுந்திருக்கு. இதற்கான சாத்தியங்களும் உள்ளதாக கூறுகின்றனர் அரசியல் வல்லுநர்கள். தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. ஆனால் ஆட்சி அமைக்க தேவையான 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு இல்லாததால் பல்வேறு கட்சிகளிடம் தாவேக ஆதரவு கூறி வருகிறது. காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு அளித்ததை தொடர்ந்து தாவேக பலம் 113ஆக உயர்ந்திருக்கு. பின்னர் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நிபந்தனையற்ற ஆதரவு அளித்ததால் எண்ணிக்கை 117ஆக உயர்ந்தது. ஆனால் விஜய் 2 தொகுதிகளை வெற்றி பெற்றிருப்பதால் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயம் உள்ளது. அதோடு சபாநாயகர் வாக்குரிமை உள்ளிட்ட கணக்கீடுகள் காரணமாக பெரும்பான்மைக்கு தேவையான மேஜிக் நம்பர் மீண்டும் சிக்கலாக மாறியுள்ளது. இதனால் இன்னும் ஒரு எம்எல்ஏ ஆதரவு தேவைப்படும் நிலை ஏற்பட்டது. இந்த சூழலில் தான் அமமுக எம்எல்ஏ காமராஜின் விவகாரம் திடீர் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. முதல்ல காமராஜர் தாவேக ஆதரவு அளித்ததாகவும் அவரது ஆதரவு கடிதம் ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியானது. ஆனால் இதற்கு எதிராக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நள்ளிரவில் மக்கள் மாளிகைக்கு சென்று ஆளுநரை சந்தித்து பரபரப்பு புகார் அளித்திருக்கிறார். எங்கள் எம்எல்ஏவை காணவில்லை, குதிரை பேரம் நடைபெறுகிறது, போலி கடிதம் தயாரிக்கப்பட்டுள்ளது என்று தினகரன் குற்றச்சாட்டினார். இதனால் தமிழக அரசியலில் நள்ளிரவிலேயே வெடித்தது. பின்னர் காமராஜர் நேரில் வந்ததும் பரபரப்பு இன்னும் அதிகரித்தது. அந்த கடிதத்தில் உங்கள் கையெழுத்து என்னுடையதல்ல என்று அவர் மறுத்ததாக கூறப்பட்டது. இதற்கு பதிலடியாக தாவேக தரப்பு வீடியோ வெளியிட்டது. அதில் காரில் அமர்ந்தபடி காமராஜர் கடிதத்தில் கையெழுத்திடும் காட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது. அவர் சுய விருப்பத்தோடு ஆதரவு அளித்தார் என்பது தெரிய வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாவேகா இந்த மாதிரி விளக்கம் அளிச்சிருக்கு. ஸோ தற்போது இந்த விஷயம்தான் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டுருக்கு. ஆனால் இதன் மூலம் மற்றொரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. ஒரு புறம் காமராஜர் ஆதரவு கடிதம் உண்மையா, மறுபுறம் இது போலியா என்ற விவகாரம் விசாரணைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உருவாயிருக்கு. இந்த சர்ச்சை காரணமாக ஆளுநர் அல்சேகர் மிகவும் எச்சரிக்கையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. ஸோ ஆட்சி அமைக்க போகிறாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நான் அப்டேட்டோட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்தடுத்து அரசியலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு இதே போல் அப்டேட்டான நியூஸோட புதிய வீடியோவில் சந்திக்கிறேன்.